அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாளைய தினம் அரஃபாவுடைய தினமாக இருப்பதால் இன்றைய மகரிபில் இருந்து ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓத வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் தங்களுடைய பயான்களில் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் ஓதணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன துவா என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவா ஓதணும்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு செய்தி திருமிதியில் இடம்பெறுகிறது. ஆனால் அது பலவீனமான செய்தி. அது என்ன செய்தி என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹைரு துவாயி துவாவு யௌமி அரஃபா, துவாக்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாளில் செய்யக்கூடிய துவா. வ ஹைரு மா குல்து அனவன் நபியுன மின் கபுலி, நானும் எனக்கு முந்தைய நபிமார்களும் சொன்னதில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி திருமிதியில் இடம்பெறுகிறது. இந்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அரஃபாவுடைய நாளினுடைய துவக்கத்தில் இருந்து இந்த துவா ஓதணும்னு சில பேர் பரப்புகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிற இமாம் திருமிதி அவர்களே இந்த செய்தியை பற்றி சொல்லும் பொழுது, இது ரொம்ப அரிதான செய்தி. இதில் வரக்கூடிய ஹம்மாத் இப்னு அபி ஹுமைத் என்பவர், இவர் இவருடைய புனைப்பெயர் அபு இப்ராஹிம் அல் அன்சாரி அல் மதனி என்பதாகும். இவர் ஹதீஸ்கலை அறிஞருடைய பார்வையில் ரொம்ப பலவீனமானவர். இவர் பலமான ஆள் கிடையாது. வலைசகுல் கவியு இந்த அகலில் ஹதீஸ்கலை அறிஞர்கள்ட்ட இவர் பலமான ஆள் கிடையாது என்று இமாம் திருமிதி அவங்கள இது பலவீனமான செய்தின்னு சொல்லிடுறாங்க. அதனால அரஃபாவுடைய நாளில் செய்யக்கூடிய துவா சிறந்த துவா என்பதற்கோ, இந்த நாளில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று தொடங்கக்கூடிய துவாவை ஓத வேண்டும் என்பதற்கோ ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் கிடையாது. பொதுவாக நம்ம வழக்கமாக செய்ய வேண்டிய திக்ர்களை, துவாக்களை, ஓத வேண்டிய குர்ஆன் வசனங்களை இந்த 10 நாட்கள்லையும், துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள்லையுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற எந்த ஒரு வணக்கத்தை, எந்த திக்ரையும் அதிகமாக இந்த முதல் 10 நாட்கள்ல நம்ம செய்து கொள்ளலாம். குறிப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லித்தரல. அதை அந்த சகோதரருடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.